உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற வேற்று மதத்தார் இருந்தாலும் சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இன்று துக்கிக்கிற உங்களை அவர் ரட்சிக்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் போய வைக்கிறார். அல்லேலூயா. நான் தாழ்ந்து இருக்கிறேன், ஆண்டவர் உங்களை ஒரு உயரத்தில் போய் வைக்க போகிறார். நான் ஒன்றுமில்லாதவன், நான் மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறேன், தவித்து கொண்டிருக்கிறேன். புயல் போல என் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில புயல் காற்று வீசுகிறது போல என் வாழ்க்கையில் வீசுது. சகோதர சகோதரியே, கப்பர் சேதமே தவிர உயிர் சேதம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அவர் பராக்கிரமுள்ள தேவன். இவ்வளவு நாள் நான் நெருக்கப்பட்டிருந்தேன், ஒடுக்கப்பட்டிருந்தேன், என்னை சிறுமைப்படுத்தினார்கள். எனக்கு என்னென்னலாம் தீங்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார்கள், செய்து பார்த்தார்கள். நான் சோர்ந்து போனேன். பவுலே சொன்னார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரர்களே, கட்டுகளும் உபத்திரங்களும் வலிகள் இருக்கும்போது நாம் எம்மாத்திரம். ஆனாலும் தேவன் நம்மை, யாக்கோபின் பூச்சியே நீ பயப்படாதே என்று சொல்றாரு. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, சிறு மந்தையே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றார் சொல்ற. அதாவது யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும்போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் என்று உங்களுக்கு செய்கிறார். நிச்சயமாக செய்வார். நீ சோர்ந்து போயிடாதீங்க. ரொம்ப நாள் நான் ஜெபிச்சு கொண்டு இருக்கேன், சில சஞ்சலம், சில கஷ்டம், சில சோதனை வருதுன்னு இல்லை, ஆண்டு கட்டை செய்து முடிப்பார். உங்களுக்கு குறித்ததை செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.